என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அந்த வசனத்தில் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை குறித்தும் தற்போதைய வாழ்க்கை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கடந்த நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? இருளில் இருந்த நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் இருளாகவே மாறினோம். அதனால் அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? நம்முடைய கடந்த காலத்தில் நாம் அந்தகாரமாய் இருந்தோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவின் மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் மீட்டுக்கொள்ளப்பட்ட நாம் தற்போது எப்படியாய் இருக்கிறோம்? வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்கள். முற்காலத்தில் அந்தகாரமாய் இருந்தோம், தற்போதோ வெளிச்சமாய் இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இப்பொழுது வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அது போதாது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். முற்காலத்தில் இருந்த அந்தகார கிரியைகள், குடிவெறி, களியாட்டுக்கள், காம விகாரங்கள், கொடூரமான பாவங்கள், சினிமா, களியாட்டுகள் என்ற இந்த காரியங்கள் தற்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பாருங்கள், மறைந்து மறைந்து முற்காலத்தில் பாவத்தை செய்து கொண்டிருந்தோம். அந்தகாரத்தை தேடி தேடி ஓடி இருளில் யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு பாவத்தை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை கிருபையாய் தொட்டு ரட்சித்தார் அல்லவா? இனி அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. மாறாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிற வார்த்தை என்ன? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் இருந்த அந்த அந்தகார கிரியைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தருக்கு ஏற்றவர்களாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்தை உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாய் நில்லுங்கள். அதுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.